சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ நினைத்தாலும் அவர் உன்னை விட்டு விலகி செல்கிறார் என்று நீ சொல்கிறாய். அப்படி ஒரு நாளும் நீ நினைக்க வேண்டாம். உன் துணையிடம் நான் பேசிவிட்டேன். உன்னோடு சேர்ந்து வாழ்வதாக எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரது சுயரூபம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்படி புரிந்து கொண்டால் யார் எதை சொன்னாலும் நீ அதை நம்ப மாட்டாய். அவர் பற்றி சிலர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கின்றார்கள். அதை கேட்டுக்கொண்டு நீ மனம் கலங்குகிறாய். அப்படி ஒரு நாளும் நீ இருக்க வேண்டாம். உன்னுடைய துணை உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறார். உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும். சில நேரங்களில் மனம் என்பது மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போல இந்த மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் மனதை ஒரே நிலையில் யாரெல்லாம் கட்டுப்படுத்தி இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் துன்பம் என்பது தலை விரித்து ஆடாது என்பதை நீ மனதார புரிந்து கொள். உன்னுடைய துணை நிலை இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அவருடைய எண்ணம் ஒரே நிலையில் இல்லை. பெரும் தடுமாற்றம், பெரும் குழப்பம், இப்படி ஏகப்பட்ட மன உளைச்சலோடு இருக்கும் உன் துணை இப்பொழுது தான் ஒரு நிலையான சிந்தனையில் வந்து இருக்கிறார். தான் செய்தது எல்லாம் தவறு என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். சாயப்பா, நான் இப்பொழுது இருக்கும் நிலையில் இருந்து என்னை மீட்டு என் துணையோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று என் ஆலயத்திற்கு வந்து கண்ணீர் வடிக்கிறார். கவலைப்படாதே, உன்னை தேடி வருவதாக அவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயம் நானும் அவரிடம் சொல்லி இருக்கிறேன். உன் துணையோடு நீயும் சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன். நீ சந்தோஷமாக இரு. உன் துணை உன்னை அழைத்து பேசுவதாக சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக அவர் பேச வேண்டும் என்று நீ காத்து கொண்டு இல்லாமல் நீயே முடிந்தால் பேசு. ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து பேசுகின்றீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ பேச வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார், அவர் பேச வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். எனவே அவரை பற்றிய ஞாபகமும் உன்னை பற்றிய ஞாபகமும் இருவருக்குள்ளே இருந்து கொண்டு தான் வருகிறது. ஒரு நிமிடம் போதும் உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தத்தை போக்க. நீ இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் உன் துணையை மன்னித்து ஏற்றுக்கொள். அவரும் உன்னை நாடி வருவார். என்னுடைய வாழ்க்கையில் என் துணை எனக்கு இப்பொழுது கிடைப்பார் என்று கேட்கிறாய். உன் துணைக்கு நான் கட்டளையிட்டு விட்டேன். அவர் சொல்லி இருக்கிறார், அவர் என் பேச்சை கேட்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.